மாமா 7000 டயர் மாமா. இது டயர் நல்லா தானே இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ ஒரு சிற்பக்கலையும் ஒரு உணர்ச்சியும் ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு மேப்பே பார்த்தியா, வெயிலில் பார்த்தியா, மேப்புக்கே தலை சுற்றுது. வெயில் அவ்வளோ அடிக்குது போல் வெயில். ஏம்மா சைக்கிள் ஓட்ட தெரியுமா தெரியாதாம்மா? என்னம்மா நடுவில் ஆக்சிடென்ட் பண்ணி காசு வாங்குற ரூபா நீ? ஹாய் எம்பி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து எபிசோட் 5. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பூரி. இங்கே தான் எம்பி நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். பூரியில் ஹரிபா ஹோட்டல் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். சரியான ரூம் இதுங்க. இன்டீரியர் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. 5 ஸ்டார், சாரி மாமா, 5 ஸ்டார் மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்ம எந்த கோயில் போயிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஜெகநாத் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். சரியான சிற்பக்கலைகள். ஜெகநாத் கோயிலில் வந்து வீடியோ விளாகிங் பண்ணக்கூடாது, அதனால் விளாகிங் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பல இது வந்து சேட்டைகள் செஞ்சு விட்டார்கள். விளாகர்ஸ்லாம் எனக்கு குடும்பமா யூட்டன் போட்டு முன்னாடி வரவா? யூட்டன் போட சொல்லிச்சு. அப்பா ஜெகநாத் டெம்பிள் போயிட்டு ஃபுல்லாக சிற்பக்கலைகள் பார்த்துட்டு கிபி 50,000 வருஷத்தில் செஞ்சது போல இருக்குது எம்பி. அங்கேயே பார்த்தேன். இருந்தாலும் இப்போலாம் நிறைய ஏமாற்றங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வீடியோ பிடிச்சி போட்டு விட்டாங்க போல். இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதனாலேயே வீடியோ எடுக்கிறது, விளாகிங்கு, இந்த மாதிரி இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது உள்ளெல்லாம் நாட் அலோட். ஓகே எம்பி, இங்கேருந்து எங்கே போகிறோம்? ஃபன் டெம்பிள். ஆமாம், ஃபன் டெம்பிளா? சன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா வெறும் 18+ கற்ப சிலைகள். ஐயோ, கற்பன்னா அங்கே போகுது. அந்த சிற்பக்கலைகள்லாம் 18+ஆகவே செதுச்சி வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த காலத்தில் சிற்பங்கள்லாம் ரொம்ப இல்லை, அவங்களோட கலைநயத்தை காட்டுறதுக்கோசம் செதுச்சி வச்சுருக்காங்க. அதை நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம் இந்த விளாகில். நாங்கள் அது என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் நடுவில் வீடு கட்டினது. ஏய், சிமெண்ட் மூட்டை வீடு. ஏய், இங்கடா வீடை காணோம், கதவே இல்லை. சைடு இருக்குலாம் கோபுரம் மாதிரி செதுக்கிட்டாங்க. வீடை காணோம். பழைய ட்ரெயின் வருது, இந்த ஊர் ட்ரெயின் வருதுடா. டே, பூரி ட்ரெயின். இந்த ட்ரெயின் எப்போ வருது? நம்ம ஊர் ட்ரெயினே ரொம்ப லேட்டாகும் வரதுக்கு. இந்த ஊர் ட்ரெயின்லாம் எப்போ வரும்னு தெரியல. 25,000 ரூபாயா எங்க ட்ரெயினுக்கா? ஓ, 24 volts டேஞ்சரஸ். பக்கத்தில் போகாதீங்க, சரண்ட் அடிச்சிடும். அந்த கம்பியை தொடுறியா மாமா? வாட்ஸ் சர்க்குலேஸ் அங்கே போட்டிருக்காங்க பாரு. கரண்ட் அடி பொசுங்கிரும். ரீல்ஸ்லாம் பார்த்தது இல்லையா? தமிழ்நாட்டில் ஒருத்தர் கம்பியை பிடிச்சி பொசுங்க போனார். அதே மாதிரி தான். ஆமாம், இந்த ஒரு காலங்களுக்குலாம் வெயிலே தெரியாது. இப்போ வெயிலெலாம் பழகிடுச்சு. அவங்க தோஸ்து மாதிரி ஆக்கிட்டாங்க. வெயிலே இருக்கானுங்க. என்ன இது புஷ்பாவா? ஓ போச்சேட்டா, இதெல்லாம் எதுவாக வரும். உதாரிச்சாரு, அங்கே தான் போகிறோம். ஆமாம், அங்கே தான் விசிட்டிங்க. நல்லா இருக்குமாண்ணா? சூப்பரா. நீங்களும் அங்கே தான் போகிறீங்களா? எதுக்கு? ஓ, டெய்லியும் போவீங்களா? டெய்லியும் போவீங்களா? ஓகே ஓகேண்ணா. ஓஹோ, ஆஹா, கரைச்சி குடிச்சிட்டீங்க தமிழில். நான் இந்த ஊர் மொழி கே, இந்த ஊர் மொழி நேம் அது தெரியுது. மொழி லாங்குவேஜ் ஒரியா. போத் ஒப்பிக்கல் இல்லையா? ஏமாத்துறானுங்கம்மா. ஆ, ஓகே ஓகேண்ணா. 2 பேரும் ஏமாத்துறாங்க. கஷ்டம்னு. ஆ, இல்லை, என் கூட இருக்கவனுங்க ஏமாத்துறானுங்க. நான் இங்கே இருக்கவனு சொல்லல, இந்த இவரை சொன்னேன். 3 பேர்ண்ணா, 3 பேர்ஸ். சரிண்ணா, சரி பார்த்து போங்க. அங்கே தான் வரீங்களா? வாங்க மீட் பண்ணுவோம். அதை பற்றி நீங்கள் ஹிஸ்ட்ரி சொல்லுங்கள், கதை சொல்லுங்கள். ஒரு சிற்பம் எப்படி வந்துச்சு, எப்படி ஆறு இருக்காங்க, கடல். சரிங்க. சரிண்ணா. ஐயோ, எவ்வளோ வேலை இருக்குதா? ஓகேண்ணா பாய். எங்கே தான் நிற்கிறாரு? இவர் ஓவர்டேக்கே பண்ணக்கூடாது. நம்ம நான் பண்ணலையே.
ஆமாம் போகலாம். எல்லாம் ஏன் முக்காடை போட்டாங்க? क्या भैया भैया ஏதோ கேட்குறாரு. क्या भैया? हाँ आता तमिलनाडु से? हाँ तमिलनाडु से, सेलम 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 से नेपाल भूटान उधर। नेपाल भूटान पूरी से होके? नहीं पूरी से अभी निकल रहा हूँ। तो मतलब कि एक सवाल था मेरा, मैं बहुत सारी यूट्यूब से भी सर्च कर चुका हूँ। हाँ मतलब कि सस्ता वाला सेटअप कौन सा आएगा मोटो ब्लॉगिंग? सेटअप मोटो ब्लॉगिंग के लिए गोप्रो कैमरा ब्लॉगिंग के लिए। हाँ ब्लॉगिंग के लिए गोप्रो से अच्छा। गोप्रो से मोबाइल से नहीं होगा? मोबाइल हवा आ जाता है। मैं ओ इसमें गोप्रो में माइक पूरा सेट करके रहता हूँ। गोप्रो से आवाज़ नहीं आएगा? हाँ नहीं आएगा। जो कैप्शन का आता है वो भी सही रहेगा? सही रहेगा सही रहेगा। सही रहेगा। ठीक है भाई, ठीक है भैया, தேங்க்யூ பையா. உங்கள் அவருக்கு கை கொடுத்துருங்க. ஓகே ஓகே பாய். ஒரு இந்திக்கார பையாவும் மோட்டோ விளாக் பண்ணுறதுக்கோசம் பார்த்துட்ருக்காரு போல இருக்குது எம்பி. அதனால தான் நம்மள்ட்ட ஐடியா கேட்டார். ஃபோனில் யூஸ் பண்ணால் ரொம்ப காற்று வருதுப்பா, எந்த செட்டப்பு ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல சீப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். கோப்ரோ செட்டப் தான் பையா, அதனால் அதே யூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. இந்த பையா வந்து தினைக்கும் போவார் போல இருக்குது அந்த டெம்பிளுக்கு. வாங்க பையா டெம்பிளில் சந்திப்போம். பையா டெம்பிளுக்கு போயிட்டு டெம்பிள்லேயே தினைக்கும் இருப்பார் போல். பையா அவ்வளோ குசுமுக்காரது. டெம்பிள் பக்கத்துலேயே வச்சுட்டு கில்மா ஜாலியாக இருப்பார்ல. அதான் பையா வந்தோடனே இந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரியை கேட்குறோம். இந்த சிற்பம் எப்படி அடித்தாங்க, எதை பார்த்து அடித்தாங்க அப்படின்னு நாம் கேட்குறோம். கேட்குற கேள்வியில் பையா தெரிச்சு ஓடிடணும். தெரிஞ்ச தமிழே மறந்து போயிடணும் பையா, அப்படி கேட்குறோம். இனிமேல் நான் தமிழில் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் பையா, அப்படி சொல்ல வைக்கிறோம். இது பெட்ரோல் பங்க், பெட்ரோலை போடுவோம். லீவு பெட்ரோல் பங்க் இன்னைக்கு. சாரி நை பெட்ரோல் பங்க் நை ஹே, நீ வீட்டுக்கு போ ஹே. ஓகே எம்பி. இங்கே டெம்பிளுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் வருது. டெம்பிள் பற்றி சொல்லும் போதெல்லாம் இங்கே எல்லோரும் சிரிக்கிறாங்கப்பா. அது இந்த டெம்பிள் போகணும்னு சொன்னோன்னா ஹோட்டல் ரூமில் ஒரு அண்ணா இருந்தார். இந்த டெம்பிள் சொல்லிட்டுனா அயோத்தியா என்ன டெம்பிள் இது இன்னொன்று போயிட்டு வந்தோமே. ஜெகநாத் டெம்பிள் போயிட்டு வந்தோமா. போயிட்டு வந்துட்டு அடுத்து என்ன சன் டெம்பிளா? என்னடா இது சிரிக்கிறாரு இப்படி அப்படின்னு. சன் டெம்பிள் அப்போ எனக்கு புரியல, இப்போ தான் புரியுது. எல்லாம் ஒரு இதுதான் பாருங்கள். 18+ டெம்பிள்லாம் வச்சுருக்காங்க. டெம்பிள்லாம் எதுக்கு வைக்கணும் என்ன ஏதுன்னே தெரில. கலாநயத்தோடு இருந்தாங்க, இப்போ கலாநயமே போய் டெம்பிள் வேறே மாறி. இன்னும் கொஞ்சம் காலங்கள் போனால் டீ டெம்பிள் அந்த மாதிரி டெம்பிள் ஒரு இதுக்கும் ஒரு டெம்பிள் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட் டெம்பிள் ஃபுட்டு வந்து அப்படியே சிற்பங்களாக செதிச்சு வச்சுருவாங்க போல, ஃபுட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள். போய் பார்க்கலாம் டெம்பிள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம பிளர் பண்ணிடலாம், அது இல்லாமல் காட்ட வேணாம் எம்பி. அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும்ல கொஞ்சம். ஆனால் சிற்பங்கள் எப்படி இருந்தாலும் துருப்பிடிச்சிருக்கும். பார்ப்போம், அங்கே போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. டோக்கன் எப்படி இருந்தாலும் போட்டு தான் அனுப்பிச்சுடுவாங்க. என்ன காற்று வாங்கிட்டு இருக்க? அப்போ அந்த அண்ணா சொன்னார் இங்கே குளிச்சுட்டு போங்க, இங்கே ஒரு கடல் இருக்குது அப்படின்னாரு. மாமா எவ்வளோ தூரம் மாமா பெட்ரோல் அடிக்கணும் இருக்கா மாமா? அங்கே அது என்ன வண்டி பேர்? ஜஸ்கியா? மணலில் ஓட்டுவாங்களே வண்டி பேர், சூப்பராக இருக்கு. ஓகே ஓகே. சரியான வியூ ஆங்கிள் எம்பி. பைக்கர்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிச்ச வியூ ஆங்கிள். இப்படியே கடலை பார்த்துட்டு நிறுத்திட்டு பார்க்குற சுகம் இருக்குது. அப்பா பாப்பா 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 சொல்ல வார்த்தைகளே கிடையாது. எங்கப்பா டிக்டாக்கா? எங்க டான்ஸிங்கா? கூட பண்ணிட்டோம். ரீல்ஸ் பண்ணுறவங்கலாம் அழிஞ்சிட்டாங்கன்னா இன்ஸ்டாகிராமே ஓடாதுடா. அவங்க ரீல்ஸ் பண்ணுறதுனால தான் இன்ஸ்டாகிராமே ஓடுது, அதனால தான் வியூஸ் பிச்சுட்டு போகுது. நாமெல்லாம் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் அவ்வளோதான், நடு ரோட்டுக்கு தான் போடணும். பார்த்து வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஓனர். சொல்ல போனால் நீங்கள் தான் எங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும், கமிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்களாம் வீடியோ ஹார்ட் ஒர்க் போட்டு எடிட் பண்ணி போட்டு உங்களுக்கு ரீச் பண்ணி வைக்கிறோம். இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப்பை. ஃபேஸ்புக்கெலாம் முன்னெல்லாம் இப்படி இருந்துச்சு, இப்போலாம் ஃபேஸ்புக் அவ்வளோதான். 19s கிட்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. 18s தான் பார்த்துட்ருக்காங்க வீடியோ. இப்போலாம் 2K கிட்ஸ்லாம் இன்ஸ்டாகிராம் தான். ஓகே எம்பி. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சம்திங் ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். 18+ டெம்பிள். அதுக்கு டெம்பிளுக்கு பேர் என்னன்னு தெரியல. சன்ரைஸ் டெம்பிள். சன்ரைஸா? ஓ, ஒளிமயமான டெம்பிள். அதுதானே. என்னத்த ஒளிய வைக்கிறீங்க? எல்லாத்தையும் காட்டுற மாதிரி தானே வச்சுருக்கீங்க. ஒளிமயமான டெம்பிள்
நாமளே ஒரு பேரை போடுவோம் இப்போதைக்கு. அப்படியே சென்னை ஒட்டி இருக்கும் தெரியுமா பீச், மெரினா பீச்லேருந்து அப்படியே நம்ம ஒட்டிகிட்டே அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டு கொல்கத்தா போயிடுவான். அப்படியே பீச் ஒட்டிக்கிட்டே கொல்கத்தா போயிட்டு கொல்கத்தாவில் வந்து நேபாள், சிக்கிம், பூட்டான், அங்கேருந்து ஃபுல்லாக அட்வென்ச்சர். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது நார்மல் ரோடு. இதுக்கப்புறம் தான் தாறுமாறு தக்காளி சோறு ரோடு வரும். அந்த ரோடெலாம் பார்த்தோன்னா எங்கே போகிறதுன்னு தெரியல. H3 கிட்லாம் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும். அந்த அண்ணாட்ட KTM அண்ணாட்ட தான் கொடுத்து ஏதோ ஒன்று டைட் பண்ணி விட்னா, வைப்ரேஷன் வந்துகிட்டே இருக்குண்ணா அப்படின்னு. சரி தம்பி பண்ணித்தரேன்னு சொல்லி பண்ணி கொடுத்தாரு. அங்கே போகிறதுக்குள்ளே 2 கிட்டையும் 2 கையில் வச்சுட்டு இருக்கணும். ஜோயா உன் கிட்னி மாதிரி அது H3 கிட்லாம் கையில் வச்சுட்டு போகிறோம். இப்போ 2 கிட்னியும் ஒன்றுத்துக்கும் வேலைக்காது. புதுசாக ஒரு கிட்னி வந்து மாடிஃபைட் பண்ணி போடுறேன். இந்த நேபாள் ரைட் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அடுத்து உனக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக பாசு பிச்சை எடுத்தாச்சு உன்னைய நான் ரெடி பண்ணுறது. நிறையா பேர் கேட்டுட்டாங்க, பாவ் மணல் எங்கே வந்துருச்சு, நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்குறவங்களாம் விசித்திரமாக பார்க்குறானுங்க. சில பேர்லாம் கீழே உண்டு வாரி வந்திருக்கான் பாரு சனியை அப்படின்றாங்க. சே, நடந்தது நம்மளுக்கு தானே தெரியும் உண்மை, அவங்களுக்கு எங்கே தெரிய போகுது. சொல்கிறவங்க நாலு சொல்லுவாங்கன்னா நம்ம காதில் கேட்டு இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுடணும். இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, நிறையா வாட்டி கேட்டு விட்டு காதே கேட்காம போயிடுச்சு எனக்கு. இப்போது இருங்க MP, நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். 18+ டெம்பிள் இருங்க. முதல்ல பைக் வந்து நிழல் இடத்துல போடுவோம். அவரு நிழல் எங்கே இருக்கு? இருங்க MP, நிழலில் போடுவோம் வண்டியை. இங்கே தான் பைக் பார்க்கிங் நிறையா இருக்குது, நம்ம சைடாக போடுவோம். தொப்பி தானே வாங்கிக்கலாம் வா. ஆ என்ன சொல்கிற? ஆமாம்மா போல்ற. மாமா 7000 டயர் மாமா. இது டயர் நல்லா தானே இருக்கு. உட்கார்றா நீ மாமா. அது சஸ்பென்ஸ் இறங்குது மாமா. உட்காரு, என்ன நல்லா உட்கார்றா. ஏய் இரு அம்சம். ஓகேவா மாமா? இறங்கு நீ போலாமா? ஆமாம், திட்டு பசங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே ஒடிசா பூரியிலலாம். நம்ம யாரையும் நம்பக்கூடாது. ஏய் ஜாக்கெட்டும் நம்பாதடா, எடுத்துட்டோடா. ஹாய் MP, வெல்கம் பேக் டு சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சன் டெம்பிளா. சன் டெம்பிளில் வந்து சிற்பக்கலைகள் வந்து ஒன்று நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். இருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ ஒரு சிற்பக்கலையும் ஒரு உணர்ச்சியும் ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு இதையும் குறிக்கும். அது வந்து புரியவனுக்கு பிஸ்தா, புரியாதவனுக்கு பிஸ்தா தான். இங்கே பாருங்கள், ஒரு கலையும் ஒரு மாதிரி செதுக்கியிருக்காங்க. அந்த காலத்துல கிபி 30லயே பாருங்க, ராஜா காலங்க குறும்புக்காரங்கெல்லாம் இருந்திருக்கானுங்க. போய் இந்த மாதிரி சிலையெல்லாம் என்னது கொத்தனாரை வச்சு சதிச்சு வச்சிருக்கானுங்க. இங்கே பாருங்களேன், அதுதான் பேலஸ், அரண்மனை பின்பக்கம் தான் நம்ம இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செதுக்கி இருக்காங்க. இங்கே ஒரு சிலை இங்கேருந்து காட்டுறேன். இங்கே டைம் கடிகாரம் வந்து இந்த குதிரை ஓட்டுவாங்க தெரியுமா, குதிரை மாடு ஓட்டுவாங்க தெரியுமா, அந்த சக்கரை மாதிரி தான் இருக்குது. அந்த காலத்தில் வந்து டைம் கடிகாரம் அப்படி தான் உருவாக்கியிருக்காங்க. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்களேன் எப்படிலாம் செதுக்கியிருக்காங்கன்ட்டு. இன்னும் ஜூமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியாக ஏதோ ஒரு மாதிரி பிளர் அடிக்கும். அது மாதிரி ஜூமிங்லாம் வேணாம். இது தாங்க அந்த கோட்டை. இருங்க ஸ்கூட்டில் காட்டுறேன். எவ்வளோ தண்டி பெருசு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பாதியிலே கட்டி விட்டுட்டானுங்க. சில இது வந்து உள்ளே போகக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிபி 30 கட்டினால சில கல் மேலே இருக்கெல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. அதனால் வந்து மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இங்கேருந்து பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து தான் என்ட்ரன்ஸ் வரணும். அப்படியே பாருங்கள், இங்கேருந்து உள்ளே வந்து என்னன்னு தெரில. உள்ளே ஏதோ புதையல் எடுக்கும் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா கதவு மூடின மாதிரி இருக்குல்ல, ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ பாம்பு வச்சு வெடிக்க வச்சு ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேலே ஏற ஒன்று மாட்டேங்கிறேன். வாட்ச்மேன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். ஆமாம், இங்கெல்லாம் பாருங்கள் சிலை. பரவாயில்ல, அந்த காலத்தில் நல்லா செதுச்சிருக்காங்க. கிபி 30 கொஞ்சம் சிலைலாம் ஃபுல்லாக வந்து இதாகிடுச்சு, செதிஞ்சு போச்சு. ஒழுங்காக அழகாக இருக்கிற சிலைலாம் செதிஞ்சு போய் கிடக்கு. எல்லாம் பாருங்களேன், டான்ஸ் ஆடுற சிலை. அக்காங்கெல்லாம் டான்ஸ் ஆடுதாங்க.
டபாலம் அடிக்கிறாங்க, டபாலம் அடிக்கிற சிலை, எல்லா சிலையும் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே இருக்கிற சிற்ப சிலைகள் பார்த்துக்கோங்க. அதுவும் பிளராகவே பார்த்துக்கோங்க, எதுவும் பார்க்காதீங்க. அப்பா அம்மா இருக்கும்போது பார்க்காதீங்க. இது ரொம்பவே தப்பான விஷயங்கள். சிலைகள் இதுக்கப்புறம் சிலை முடிஞ்சிச்சு. ஓகே எம்பி, இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேருந்து எக்ஸிட் ஆகி போகிறோம். பாருங்கள், எக்ஸிட் போட்டாங்களா? இங்கேருந்து எக்ஸிட் ஆக போகிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம மோட்டோ வ்ளாகில் சந்திக்கலாம். வாங்க மோட்டோ வ்ளாகில் பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட அபிப்பிராய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் இதை பற்றி இந்த ஹிஸ்ட்ரி பற்றி தான் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன ஏது, யார் கட்டினது, எதுக்கோசம் இது கட்டினது அப்படின்ட்டு. நான் பார்த்துருக்கேன், ஷாஜகான் மும்தாஜ் வந்து தாஜ்மஹால் கட்டினார், அது நினைவு சின்னமாக. இந்த டெம்பிள் வந்து எதுக்கு கட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை ஷாஜகான் மும்தாஜ் மாதிரி அடுத்தவங்க வந்திருப்பாங்களோ, ஒருத்தரை வச்சே வீடியோ கட்டியிருப்பாரு என்னன்னு தெரியல. நான் இன்னும் கொஞ்சம் போனேன்னா கொஞ்சம் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி போயிடுவேன். அதனால் இதோடவே இந்த டாப்பிக்கை லீவ் பண்ணிக்கலாம். ஓகே எம்பி, இதுக்கப்புறம் மோட்டோ வ்ளாகில் பார்க்கலாம். பாய். எம்பி ஒரு வழியாக சன் டெம்பிளை பார்த்துட்டு வாங்கின பொருளை கொரியர் போட்டுட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் லோடு ஏற்ற முடியாது. ஆல்ரெடி மாமா இதில் ஃபுல் லோட் லாரி மாதிரி இருக்குது. கேப்பில் கூட பூர முடியாத நிலைமையில் இருக்குங்க லாரி. இங்கே தாங்க கொரியர் போட்டது, டிடிடிசி இதில் தான் கொரியர். என்னோட மாட்டை அடிக்கிறான் சேர் எடுத்து. அப்பாவி இது அடிக்கிறான்டா. முட்டை வருதா? ஓ அதனால் அப்போ நான் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்பி இந்த பையா கிட்ட இருந்து தான் கொரியர் போட்டது. ஓகே பையா, பாய். பார்த்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊர் கேங் பாட்டி தாத்தாலாம் சேர்ந்து கலாய்ச்சி இப்படியே விளையாண்டுருப்பாங்க. ஊர் நாமயம் ஏதோ என்னது அதான் வாயிலே வர மாட்டேங்குது. சீ ஊர் நாராயணமா ஏதோ சொல்லுவாங்களே, அந்த ஊர் இது பேசிகிட்டு இருப்பாங்களா, அது என்ன சொல்லுவாங்க? வெட்டி ராமாயணம் பேசிகிட்டு இருப்பாங்களே. இப்போ தான் வருது, வாயிலே வர மாட்டேங்குதுங்க. மாமா இங்கே இருக்குது. மாமா போகலாம். பாட்டி நிறுத்திடுச்சு, அது ஊர் நாம பேசிக்கிட்டு. நீ தான் முன்னாடி போகணும். மேப் மாறுதா? இருங்க. இப்போ இங்கேருந்து 70 கிலோமீட்டரில் போயிட்டு வீடியோ போடவே இல்லைங்க. ஒரு நாள் ஃபுல்லாக விட்டேன், ஷார்ட்ஸும் போடல, பெரிய வீடியோவும் போடல. நேற்று வந்தோடனே தூக்கம் தான், சரியான தூக்கம். வந்தோடனே தூங்கிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க எம்பி, ஃபஸ்ட்டு 9 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னீங்க. நான் எடுத்தோன்னே போனோன்னு ரெஸ்ட் எடுத்துட்டேன். 6 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கரம் பண்ணி தான் குளிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம உடம்புல இருக்க அந்த ரொம்ப ட்ராவல் பண்ணுறதுனால பாக்டீரியாஸ், வைரஸ் எல்லாமே உடம்புலேருந்து போயிடும். மாமா என்னோடது இல்லையாண்ணா? எந்த ஊருக்கு? மேப்பு மக்கப் பண்ணுது மாமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேப்பே பார்த்தியா, வெயிலில் பார்த்தியா, மேப்புக்கே தலை சுற்றுது. வெயில் அவ்வளோ அடிக்குது போல் வெயில். நேபாளுக்கு மேப் போடு. நேபாளுக்கு ஏன் மேப்பே வர மாட்டேங்குதுன்னு தெரியல எம்பி. ரோடு இருக்குதான், இருந்தாலும் மேப் வர மாட்டேங்குது. நான் சேலத்துலேருந்தே நேபாளுக்கு மேப் போட்டேன், வரலை. ஓகே எம்பி, இதுக்கப்புறம் போக வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது நடக்க போகுது. மழை வரப்போகுது. கடவுளே நம்ம பேச்சை கேட்டுட்டாரு. நல்ல வேலை ரெயின் கோட் எடுத்துகிட்டு வந்தது வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்னு நினச்சேன். இந்த ஊர்லலாம் மழை வருமா இப்போ தான் எனக்கே தெரியுது. ஆனால் ரெயின் கோட் வந்து டாப் பாக்ஸில் தான் இருக்குது. ரொம்ப மழை அதிகமாக பெஞ்சிச்சுன்னா எடுத்து போட்டுக்கிறது தான். ஐயோ இப்போன்னு பார்த்து இதாகிடுச்சே. ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் கழட்டிட்டேன். முடியல. காலையில் ஒரு 10 மணி ஆனால் வெயில் வந்துடுது, சுழுங்கின்னு வந்துடுது. இங்கே எல்லாரும் முக்கால்வாசி பேர் ஏசி வாங்கி போட்டுடுறாங்க வீட்டுக்கெல்லாம். சரியான இது மழை ஒரு சொட்டா தூவிட்டு இருக்குது. எப்போ ஃபுல்லாக தூவின்னு தெரில. கொஞ்சம் தூரம் இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் போகிற டெஸ்டினேஷனுக்கு. அங்கேருந்து வந்து கொல்கத்தாக்குள்ளே கொஞ்சம் விசிட்டிங் பண்ண வேண்டியதுக்கு. நம்ம 390க்கு மாடிஃபைட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். S3 கிட்டு, டாப் பாக்ஸ், S3 கிட்டும் சேடல்லாம் போடலாமான்னு ஒரு ஐடியா இருக்கேன். கம்மி ரேட்டில் கிடச்சிச்சின்னா கடனை வாங்கியாச்சும் போட்டு விட்டுடலான் இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அடுத்த மாதம் இந்த மாதிரி சேலரி வந்துடும். நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால தான் ஹெல்ப்ஃபுல்லாக கொஞ்சம் சேலரி மாதிரி ஒன்று வருது. அப்படியே அந்த சேலரியே வாங்கி டாப் பாக்ஸும் இதுவும் சேடலும் போட்டுடணும் எம்பி. இந்த சைட்லாம் பொண்ணுங்களாம், ஒடிசா பொண்ணுங்களாம்
சில பேர்லாம் அழகாக இருக்காங்க, நைட் குழந்த மாதிரி இருக்காங்க. நம்ம அன்சிகா மோத்தானி மாதிரி நைட் குழந்த மாதிரி இருக்கீங்க மேம் அப்படின்னு. யாரா இப்போ போய் ஸ்டாப் சொல்கிற பைத்தியக்கார் பையா? சரி போ. இதுக்கு தான் இண்டிகேட்டரே வேலை செய்வதில்ல. இந்த ஊருக்காரங்க இண்டிகேட்டரே போட மாட்டேங்கிறானுங்க. வச்சுக்கிட்டு என்னத்த பண்ணுறானுங்க? ட்ராலியில் இண்டிகேட்டர் ஒன்று போட்டு வைக்க மாட்டேன் பாருங்க. இப்போ முன்னே கை போடணுமா இல்லையா? அது இல்லை, நாங்கள் வேகமாக வரும்போது தான் கை போடணும். ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணால் தான் அவனுக்கு தூக்கம் வரும் போல். மழை வருதுடா அருண், மழை வருதுடா. ஐயோ மழை வருது ஃப்ரெண்ட்ஸ், மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் மழை ரைடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே எம்பி, பார்ப்போம் மழை பிடிக்குதா பிடிக்கலையா, வருமா வராதா, மழையில் நினைவோமா நினைய மாட்டோமா, ரைடு பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, அதே அப்படியே இருக்குது. பார்க்கலாம் எம்பி. என்ன மழை, என்ன ஜோருன்னு மழைங்க. லைட்டாக பிடிச்சிருக்கு, 50% கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது மழை. இன்னும் ஃபுல்லாக ஜோராக பிடிச்சிச்சின்னா நல்லா ஒரு குளியல் போட்ட மாதிரி ஒரு இடம், சரியான இடம் இருக்கும். போன வாட்டி லடாக்கில் ஃபுல் மலையில் ஃபுல்லாக நனைஞ்சி ஜாக்கெட்லேருந்து ரைடிங் ஜாக்கெட்லேருந்து ஃபுல்லாக உள்ளேருந்து தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சிங்க. பாருங்களேன் மலையை பாருங்களேன். ஐயோ இங்கே பாருங்க, வாவ், இங்கே வண்டி ஓரமாக போகுது. இப்படி போடா ஜோயா, பாருங்க மலை. இது ஐயோ வண்டி வருது போகுது எம்பி. இதுக்கப்புறம் விளையாண்டா ஆபத்தாயிரும். மலையில் விளையாடவே விட மாட்டேங்கிறது ஜோயா. இங்கே பாருங்க, நீங்களே ரேப் மியூசிக் போட்டுட்டு இருக்க பின்னாடி இருந்து. மலையில் நினைறோம் மாமா. ரெயின் கோட் எடுத்து கொடு உஷாரா மாமா. ரெயின் கோட் வாங்கிட்டு பறக்குது. ஐயோ நாமளும் பறக்க போகிறோம், பிடிச்சிக்கோ கொச்சா. எப்போ என் சஸ்பென்ஸ் போவோம் தெரியல. போச்சுடா சஸ்பென்ஸ் ஒன்று போயிடும் எம்பி, அலாயும் போயிடும். இந்த மாதிரி குதிச்சு போனோன்னா. ஆல்ரெடி அலாய் வந்து லடாக்கில் நம்ம மாற்ற ஞாபகம் இருக்குங்களா? உடஞ்ச அலாய், அந்த அலாய் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம், பெயிண்ட் கூட அடிக்காமல். அலாய் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். செகண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தேன் கிச்சா கிட்ட. அவன் கிச்சா பார்த்தே சொல்ல மாட்டேங்குது. ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டான் அவன். இனிமேல் அவன் எனக்கு ஃபேக் ஃப்ரெண்ட். அவன்கிட்ட இனிமேல் நான் பேச மாட்டேன். அவன் பேச்சுக்கா நேபாள் ரைடுக்கு போய் வாடான்னு போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டு வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு கூட்டு வந்தான். எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலை, எனக்கு ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலை, நான் விட்டுருவோமான்னு சொல்லி தூக்கி போட்டோம், கடத்திட்டு போனோம். அடிக்கிறான் மம்பி கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது. சரியான டென்ஷன் ஆகிடுச்சிங்க. இனிமேல் அவன்கிட்டலாம் பேச மாட்டேன். ஃபேக் ஃப்ரெண்ட் அவன் பேச்சு நீங்களும் காவு விட்டுருங்க. அவனை யாச்சும் ஃபாலோ பண்ணியிருந்தா அன்ஃபாலோ பண்ணிடுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிச்சாவை ஃபாலோ பண்ணாதீங்க. நம்பர் 1 டுபாக்கு புல்வாண்டியும். வண்டி போயிடும். ஆயில் ஊற்ற ஆரம்பிச்சிருந்தா கொஞ்ச தூரம் நல்ல மழை வருது, கொஞ்ச தூரம் மழையே வர மாட்டேங்குது. ஐயோ விளாக் வேறு மழையில் பண்ண முடியாதே, அடாப்டர் போயிருமே. ஓகேம்பி, இதுக்கப்புறம் நான் விளாக் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டப்போ பண்ணுறேன். ஏன்னா மழையில் பண்ணும்போது அடாப்டர் போயிடும். வாட்டர் ப்ரூஃப் கொஞ்சம் வாங்கணும், அந்த ஜெல்லி மாதிரி வாங்கணும். போன வாட்டி லடாக் ரைட் அப்போ யூஸ் பண்ணது கிச்சா மாமா தான் குத்திச்சு, அதை வாங்கணும். இருங்க எம்பி, நான் போகிற வழியில் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். எம்பி சேடான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு 2 பைக் மட்டும்தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கு. ஒரு பைக் வந்து ஜேபி வந்து அவர் கிளம்பிட்டார். சுற்றி நடு ரோடு சுற்றியும் பாருங்கள், லெஃப்ட் ரைட்டுன்னு பச்சை பசையாக அழகாக இருக்குது. எங்கே மாமா பூந்து போகிற ஒன்றும் இல்லைன்னா இந்த ஸ்பீட் பிரேக்கில் குதிச்சு போயிடுதுங்க. ஓவர்லோடு வச்சுருக்கு, லக்கேஜ் வேறு. மாமாவோட வண்டி வெயிட்டே 350 cc, 350 kg வரும் போல். வண்டி வந்து 250 300 வரும். 50 kg 60 kg எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வேறு. ஆமாம் பாருங்க, சுற்றியும் பாருங்களா அழகாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ரோடெலாம் இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி ரோடெலாம் பார்க்க முடியாது. ஊரில் பூந்து போகிறது, ஒடிசா வேறு ஊரில் ரைட் பண்ணுறதே ஒரு தனி சுகம்ல, புது அனுபவம். ஏம்மா சைக்கிள் ஓட்ட தெரியுமா தெரியாதாம்மா? என்னம்மா நடுவில் ஆக்சிடென்ட் பண்ணி காசு வாங்குற குரூப்பா நீ? அந்த வடிவேலு இதில் படத்தில் கீழே ஓடி இருந்து படுத்துக்கிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டா காசு கொடு. மாமா சரியான வியூ மாமா. ஐயோ என்ன வியூ! 2 நடுவில் தண்ணி போகுது. ஆல்ரெடி அக்கா துணி துவைச்சிட்டு இருக்குது.
அக்கா நல்லா சோப் போட்டு துணி துவைங்க. அழுக்கெல்லாம் போய் பாருங்க, பச்சை கலரில் ஆகிப்போச்சு. இங்கே பாரு, பரவாயில்ல, ரோடு சூப்பராக இருக்குது. டக்குன்னு ஏறிட்ட, நானும் ஏறுவேண்ணா. ஒரு நேராக அப்படியே கீழே இறக்கி விட்டுறேன். இல்லைடா, கேமரா ஆஃப் ஆயிடுச்சுடா, அதனால தான் நான் மெதுவாக என்ன இல்லை மாமா மாதிரி ரன்னிங்லேயே ஏறி இருப்பேன். டக்குன்னு ஆன் ஆயிடுச்சு. இப்போ தான் ஆன் பண்ண மாதிரி பட்டன் நிறுத்தி தான் ஆன் பண்ணி விட்டேன். டக்குன்னு ஆஃப் ஆகி போச்சுங்க. பேட்ரி லோன்ட்டு 34% இருக்குது பேட்ரி. இந்த கோப்ரோ பேட்ரி ஒன்று 2-3-4 வாங்கி போடணும் எம்பி. அடாப்டர் ஒரு 2 வாங்கி போடணும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எம்பி, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் தப்பாக பண்ணியிருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் நம்ம பிள்ளையா, நம்ம அண்ணனா, நம்ம அப்பான்ற பாருங்க. ஐயோ, நான் பாட்டுக்கு அப்பா ஆகிட்டேனே. அண்ணனா, தம்பியா, ஃபேமிலியாக, உங்கள் ஃபேமிலி நம்பராக நினச்சி என்ன தப்பு இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய தப்பை வந்து திருத்திக்கிறேன். எங்கள் வீட்டில் சொல்கிறது கூட நான் திருத்திக்க மாட்டேன் எம்பி. நீங்கள் சொல்கிறது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா அப்போலேருந்து இது பண்ணுவாங்க, எம்பி ஃபேமிலின்னு அவங்களே சுற்றிட்டு ஓடிட்டே இரு, வீடியோ போட்டுக்கிட்டு, உனக்கு இருக்குடி, உனக்கு நீ எதோ பண்ணிக்க மாட்டியா, வேலைக்கு ஒழுங்காக வேலைக்கு போய்ட்டு சம்பாதிச்சு இது பண்ணுறது பாரு, யூடியூப்னு அழிஞ்சிட்டு இருக்காத, இன்ஸ்டாகிராம் அழிஞ்சிட்டு இருக்காத அப்படின்னு எங்கள் அம்மா சரியான கற்றுனாங்க. இருந்தாலும் நான் உங்களை விட்டே கொடுக்கல எம்பி. அப்போ பார்த்துக்கோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ட்டு. ஏன்னா 0 கவுண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோங்க ஜெர்னியை. இப்போ 2.5 லேக் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தோம்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக இப்போது இது வரைக்கும் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கோம். டக்குன்னு பேக் வாங்கினா எப்படிங்க வாங்க முடியும், நீங்களே சொல்லுங்கள். 2,80,000 பேர் எம்பி ஃபேமிலி வச்சுக்கிட்டு உங்களை அப்படியே நான் தவிக்க விட்டுட்டு அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆக மனசே எனக்கு இல்லைங்க. அதனால தான் கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு போயிட்டுருக்கேன். ரிலேட்டிவ்ஸே பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்க, இந்த மாதிரி பண்ணுறது அவங்க பாரு கோமாளி லூஸு மாதிரி பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு. வீடியோலாம் என்னத்துனா முஸ்லீம் இதில் வந்து பொண்ணுங்களை வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் என்னைய சொல்கிறவங்களே எங்கள் ரிலேட்டிவில் சின்ன குழந்தைங்க பொண்ணுங்க தான், அவங்களாம் வீடியோ பிடிச்சி போடலாமா, என் வீட்டில் இருக்க அம்மா தங்கச்சியெல்லாம் வீடியோ எடுத்து போடக்கூடாதான். என்னங்க நான் இது என்ன ரூல்ஸுன்னு எனக்கு புரியல முஸ்லீம் இதில். இது எதுக்கு நம்மளுக்கு அந்த ரூல்ஸு இதெல்லாம் கலாச்சாரம் படி ஏதோ நடக்குது. என்ன முதலையா என்ன கை காட்டுது தெரியல, முதலே இருக்கோ இந்த மாதிரி குளத்துல தான் முதல்ல இருக்கும். முதல்ல பாம்பு பச்சை முதல்ல மேலே வந்துச்சுன்னா நாம தாண்டா நசுக்கி சாவடிப்போம் வண்டியில். யாரா நீ? ஓகேம்பி, அதை விடுங்க. நம்ம அதுக்கு தேவையில்லாமல் அதை இது பேசணும் விடுங்க. அது பேசினா நம்ம மேலே தான் தப்புன்னு சொல்லுவாங்க, வேணாம். ஓகேம்பி, இதுக்கப்புறம் நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் தமிழ் உண்மையை சொல்ல போனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அந்த தமிழ் கலாச்சாரம், அந்த ஹனுமான் மூவி பார்த்ததுலேருந்து சரியான அடிக்ட் ஆகிட்டேங்க. நான்லாம் அப்படியே ரத்தம் கொதிக்குது. ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு தமிழோட கடவுளோட ஹிஸ்ட்ரி எல்லாமே அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இது ரியாலிட்டியாக எனக்கு தெரியல. ஆனால் ரியாலாக நடந்துச்சா, ரியாலிட்டியாக நடக்கலையா இல்லை பொய்யா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் சரியான கதையாக இருக்குது. ஒருத்தன் கதையும் ஒரு இதுவும் தனித்துவமாக இருக்குது. யாரு தான் இப்படிலாம் சொன்னாங்கன்னே எனக்கு டவுட்டாகவே இருக்குது. யாருடா இது கண்டுபிடிச்சி நேரில் இருந்து பார்த்துருப்பாங்களா என்ன ஏது? ராமாயணத்தில் மன்னிச்சிக்கோங்க, நான் பேசும்போதே ஆட்டோமேட்டிக்காக 24% பேட்ரி இருக்குது. இருந்தாலும் அதே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. அதனால் இதோடு நான் வந்து vlog முடிச்சுக்கிறேன். என்னால் நல்லா கண்டினியூவாக vlog பண்ணும்போது தான் ஏதாச்சும் எஸ்கு முஸ்குன்னு ஆயிடுது. ஏன்னா நம்ம ஒரே ஒரு பேட்ரி வச்சு தாங்க நான் vlog பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மாமாட்டேருந்து ஒரு பேட்ரி கடன் வாங்கி பண்ணுவேன். அப்பப்போ கடன் வாங்கி பண்ணுவேன். நம்ம ஒரே பேட்டரி சார்ஜ் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் அப்டேட் பண்ணணும், நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணணுங்க. நம்ம பொருள் எல்லாமே அப்டேட் பண்ணணும். ட்ராவல் பண்ணுறது பரவாயில்ல, இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணும்னு எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அளவுக்கு ஆசையே நம்ம எப்பயும் வச்சுக்கூடாது. இந்த ரெண்டுத்துக்கும் மிடில் கிளாஸாக இருக்காங்க பார்த்தீங்களா. ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு பைக்கும் இருக்கும், நம்மள்ட்ட எல்லாமே இருக்கும், வீடும் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அதை அனுபவிக்க முடியாது, காசு அடி ஊழும். அதுதாங்க மிடில் கிளாஸு. சார் லோ கிளாஸாக இருந்துடணும், இல்லைனா ஹை கிளாஸாக இருந்துடணும் எம்பி. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் மிடில் கிளாஸாக இருக்கிறது தான் மரண வேதனையை
ஓகே எம்பி, இதோட நான் vlog முடிச்சிருக்கேன். டக்குன்னு கட் ஆகிட்டு சுவிச் ஆஃப் ஆகிட்டு இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டே இருக்கு எம்பி. அதனால் நான் இதோட நான் vlog முடிச்சிருக்கேன். ஓகே எம்பி, லவ் யூ, பாய். உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன், பாய்.